என்னடா இது சொந்த தொகுதி, நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தோம், நம்ம கட்சியிலேருந்தே ஒரு பையன் வந்து நம்மளை எதிர்த்து ஜெயிச்சுட்டானே, இன்னைக்கு நம்மளுக்கு வேல்யூபிள் இல்லாமல் ஆயிடுச்சு. திருப்பையும் சிவி சண்முகத்தை கன்ஃபார்மாக திமுகவால் வீழ்த்த முடியும் என்ற ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பகையாளி வெளியே இல்லைடா, நம்மளுக்கு குள்ளியே இருக்காண்டா அப்படின்ற மாதிரி செஞ்சி மஸ்தான் இதுக்குள்ளே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. செஞ்சி சிவாக்கு எதிரான வேலைகளை வெளியால் பார்க்கலாம். அதிமுகவோ பாமகவோ பிஜேபியோ டிவிக்கேவோ பார்க்கலாம். தான் கட்சியில் இருக்கிறவங்களே ஒரு சிவி சண்முகமும் சரி பொன்முடியும் சரி ரெண்டு பேருக்குமே வாயில தான் சனி. அந்த மாதிரி ஒரு பர்சன். ரெண்டு பேருக்கு பதவியே போயிடுச்சு. வணக்கம் அர்ஜுன். வணக்கம் கிஷோர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நல்லா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழலில் தொகுதி வாரியாக தொகுதியுடைய கள நிலவரம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ முதல் தொகுதியாகவே வந்து விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ புதிதாக ஆரம்பித்த தாவேகா கட்சி கூட முதல் மாநாடு வந்து விழுப்புரத்தில் வந்து விக்ரவாண்டிலாம் போட்டாங்க. ஸோ விழுப்புரம் அங்களுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அந்த வகையில் இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஆல்ரெடி பெரிய தலைக்கட்டாக இருக்கிற சிவி சண்முகம் ஆகட்டும், ஏடிஎம்கேல இல்லை டிஎம்கேயோட பொன்முடி ஆகட்டும், அவங்க 2 பேரையுமே அடித்து இன்னைக்கு ஒரு புதிய ஒரு ஃபயராக இருக்கிறது சிட்டிங் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மண் அவர்கள். இப்படி இருக்கிற சூழலில் இன்னைக்கு இருக்கிற 2026க்கான இந்த சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்துடைய கள நிலவரம் என்ன ப்ரோ? நீங்கள் சொன்ன மாதிரியே விழுப்புரம்னு அப்படி பேரை எடுத்தாலே முனைவர் பொன்முடியும் சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி சிவி சண்முகமும் சரி, இவங்க 2 பேர் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க விழுப்புரத்தை. ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணுவான்னு சொல்கிற மாதிரி டாக்டர் லக்ஷ்மணன் அவர் வந்து ஏடிஎம்கேல பயணித்தவர் தான். இருந்தாலும் திமுக தலைமை அவர் மேலே நம்பிக்கை கொடுத்து அவரை நிற்க வச்சாங்க. நிற்க வச்சது இல்லாமல் மூத்த அரசியல்வாதியான அதிமுகவில் பயணித்த சிவி சண்முகத்தை எதிர்த்து நிற்க வச்சாங்க. சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருந்தார். விழுப்புரம் அவரை தாண்டி அங்கே எதுவுமே நடக்காது, அங்கே இருக்க பொறுப்புகளும் சரி, அங்கே யார் கேண்டிடேட் சீட்டு தரணும் சரி, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய ஆளாக பார்க்கப்பட்டிருந்த சிவி சண்முகத்தையே எதிர்த்து டாக்டர் லக்ஷ்மணனை நிப்பாட்டுறாங்களே, இது எப்படி சரிப்பட்டு வருமா அப்படின்னு பல அந்த தேர்தலில் பேச்செல்லாம் அடிபடுச்சு. யாருமே எதிர்பார்க்கறது முன்னாடி அந்த முடிசூடாக மன்னனை அடித்து அந்த தொகுதியை விட்டே பிளாஸ்ட் பண்ணி டாக்டர் லக்ஷ்மணன் வின் பண்ணார். வின் பண்ணது இல்லாமல் மட்டும் அந்த தொகுதியில் தொடர்ந்து களப்பணிகள் எல்லாமே தீவிரமாக முன்னெடுத்தார். இப்போ சிவி சண்முகமும் சரி பொன்முடியும் சரி 2 பேருக்குமே வாயில தான் சனி. அந்த மாதிரி ஒரு பர்சன். 2 பேருக்கு பதவியே போயிடுச்சு. அவருக்கு பதவியே போயிடுச்சு. பதவி போனது இல்லாமல் ஒரு மூத்த தலைவர், ஒரு அமைச்சராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே விடுவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வந்து லக்ஷ்மணன்கிட்ட திமுக தலைமை கொடுத்துச்சு. எதுக்காக கொடுத்துச்சுன்னா, அவர் லக்ஷ்மணன் நீங்கள் அணுகின முறையே பார்த்தீங்கன்னாவே ஒரு ஹம்பிளாக இருக்கும். அவரை பற்றி எந்த சர்ச்சைகளுமே இருக்காது. களப்பணிகளும் சரி, மக்கள்கிட்ட குறைகளை சிக்கிறதும் சரி, ஒரு தீவிரமான ஒரு அரசியல்வாதியாக ஈடுபட்டு வருகிறார். படித்த அரசியல்வாதி, மேலும் மருத்துவர். முக்கியமாக அவர் ஒரு மருத்துவர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் வெற்றி வாய்ப்பை சூடுவார் நம்பிக்கையாக பார்க்கப்படுது. அப்படி வெற்றி வாய்ப்பை சூடும் நிலையில் அவர் வந்து அமைச்சர் பட்டியலில் இடம்பெறுவார் அப்படின்னு திமுகவோட முக்கிய தலைகள் சொல்கிறாங்க. ஏன்னா முதல்வரிடம் சரி, உதயநிதி அவர்களிடம் சரி, ஒரு குட் புக்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஷ்மணன் இருக்கார். அதனால் இப்போ லக்ஷ்மணன் தான் அங்கே எப்படி சீட்டு, எப்படி எந்த கேண்டிடேட்டுக்கு கொடுக்கறது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு திமுக தலைமை பொன்முடியும் தாண்டி நேரடியாக லக்ஷ்மணன்கிட்ட எல்லா கள நிலவரத்தையும் கேட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போ சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக இருந்துட்டார். என்னடா இது சொந்த தொகுதி, நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தோம், இப்படி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு பையன் வந்து நம்மளை எதிர்த்து ஜெயிச்சுட்டானே, இன்றைக்கி நம்மளுக்கு வேல்யூபிள் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜ்யசபா டெல்லி பக்கம் கொஞ்ச நாள் இருந்தார். இப்போ திருப்பி அவருக்கு வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் மேலே சூடு பிடிச்சதால் நான் திருப்பி நிற்க போகிறேன், நான் திருப்பி விழுப்புரத்தை என் கோட்டையாக மாற்றுவேன் அப்படின்லாம் சபதம் எடுத்துக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் எடப்பாடி அவர்களும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி, சிவி சண்முகத்துக்கு விழுப்புரம் தொகுதி வேண்டாம், அவரை மயிலம் தொகுதிக்கு மாற்றிடலாம். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியை வந்து சிவகுமார், இப்போ வந்து அன்புமணி தரப்பு எம்எல்ஏவாக அவரை பார்க்கப்படுது. அவர் வின் பண்ணார். இப்போ வந்து அன்புமணி தரப்பு அதிமுக கூட இணைந்ததால் சிவி சண்முகத்துக்கு அங்கே வாய்ப்பு தரப்படுறதாக சொல்கிறாங்க. சரி, இப்போ சிவி சண்முகத்தை நிப்பாட்டுறாங்க. இப்போ சிவி சண்முகத்தை நிப்பாட்டா யார் அங்கே கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறது என்ற வந்து திமுக வரிசைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இப்போ 7 தொகுதிகள் வருது. விழுப்புரம் தொகுதியை பார்த்து 7 தொகுதிகள் வருது. 4 தொகுதிகள் வந்து திமுக கையில் இருக்குது. மீதி 3 தொகுதிகளில் 2 அதிமுக, 1 வந்து பாமக கையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி ஒருத்தர் வின் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவர் அமுச்சிட்டாரு. திருப்பி அவர் அந்த இடத்துக்கு வராருன்னா அவருக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுது
அப்போ வந்து அவர் திருப்பி எதிர்க்கிறதுக்கு யார்? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி தரப்பு எம்எல்ஏ சிவகுமார் கிட்ட வந்து மாசிலாமணி திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வியை அடைஞ்சார். இப்போ திருப்பி மாசிலாமணி அவர்களுக்கே அந்த இடத்துல சீட்டு தரலாமான்ற பேச்சு அடிபடும் போது மாசிலாமணி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு உள்ளூர் நிர்வாகிகளும் சரி, முக்கிய அறிக்கைகளும் தலைமைக்கு போயிருக்கா. அப்போ யார் அந்த இடத்துல நிப்பாட்டலான்ற ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ தான் எல்லாருக்கும் வந்து இந்த செஞ்சி சிவா வந்து ஒரு நல்ல களப்போராளி, அனைவராலும் அறியப்பட்டவர். தொடர்ந்து அவருக்கு கொடுத்த பொறுப்புகளும் சரி, தலைமையில் என்ன அறிவிக்கிறாங்களோ சரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகுதியில் அன்போடு மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பழகிறவர். இவரை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டினா திருப்பையும் சிவி சண்முகத்தை கன்ஃபார்மாக திமுகவால் வீழ்த்த முடியும் என்ற ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகையாளி வெளியே இல்லைடா, நம்மளுக்கு உள்ளே இருக்காண்டா அப்படின்ற மாதிரி செஞ்சி மஸ்தான் இதுக்குள்ளே ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா செஞ்சி மஸ்தானும் விழுப்புரம் தொகுதியில் தான் வராரு. ஆல்ரெடி அவரும் அமைச்சராக இருந்தார். அவரோட அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவரும் குடும்ப அரசியல், அவங்க பையன் எல்லாருமே மேயர்னு தொடர்ந்து தலைமைக்கு புகார் போகும். அவரும் எல்லாமே பறிச்சாங்க. பொன்முடிக்கிட்ட இருந்தால் எல்லாமே பறிச்சாங்க. இந்த நிலைமையில் இவங்க 2 பேருமே கோவத்தில் இருக்காங்க. என்னடா இது, விழுப்புரத்தை ஒன்று பொன்முடி ஆளலான்னு இருந்தாங்க, இல்லைன்னா செஞ்சி மஸ்தான் ஆளலாம் இருந்தாங்க. இவங்க யாருமே இல்லாமல் இப்போ லக்ஷ்மணன் கொடுத்த பணியை நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் செஞ்சுட்டு வராரு. இந்த சூழ்நிலையில் செஞ்சி சிவாக்கு எதிரான வேலைகளை வெளியால் பார்க்கல. அதிமுகவோ பாமகவோ பிஜேபியோ டிவிக்கேவோ பார்க்கல. தான் கட்சியில் இருக்கிறவங்களே ஒரு மூத்த தலைவர்கள் செஞ்சி மஸ்தான் போன்றவங்க வந்து செஞ்சி சிவாக்கு எதிரான வேலைகளை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவப்பெயர்களை பார்க்குறாங்க. இவர் வந்து இவங்க கூட டைப்பில் இருக்காங்க, அவங்க கூட டைப்பில் இருக்காங்க, இந்த மாதிரி புகார்கள்லாம் தெரிவிக்கும். தலைமை வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதாவது என்னுடைய தொகுதியில் நான் நிற்கலை, அதுக்கு என்னுடைய கட்சிக்காரன்னு நின்னாலுமே அவர் தோக்கணும். நாங்கள் வந்து நிற்காததுல வேற யாருமே ஜெயிக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி கூட ஜெயிச்சிட்டோம். என் தொகுதியில் நான் ஜெயிச்ச இதில் வந்து என்னோட கட்சி சார்பாக நின்று யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தலைமைக்கு இதெல்லாம் தெரியுன்றது அவங்களுக்கு தெரியல போல. தலைமை உன்னிப்பாக கவனித்து எல்லாமே பார்க்கும்போது இது செஞ்சி மஸ்தான் அவங்க போன்றவங்கலாம் திருப்பி மாசிலாமணியை அந்த இடத்துல நிப்பாட்டலாம். ஆல்ரெடி நின்னவர், திருப்பி நம்மளால் அவரை வெற்றி வாய்ப்பு பண்ண முடியும் அப்படின்ற போது இல்லை, தலைமை என்ன பண்ணுது, அந்த இடத்துல செஞ்சி சிவாவை நிப்பாட்டினா கரெக்டாக இருக்குன்ற ஒரு முடிவு எட்டியிருக்காங்க. அதனால செஞ்சி சிவா அந்த இடத்துல வந்து ஒரு கலக்கமான வேலைகளே ஒரு தயக்கமாக இருக்குது அவருக்கு. என்ன நம்ம இவ்வளோ கலப்புற வேலைகள் செய்கிறோம், இவ்வளோ செய்கிறோம், ஆனால் நமக்கு எதிராகவே புகார்கள் இந்த மாதிரிலாம் வருது, ஒரு தயக்கம் ஏற்படலை. ஆனால் பார்த்தீங்கன்னா செஞ்சி சிவாக்கு கிரீன் சிக்னல் தலைமை காட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு உண்டான அவர் வேலைகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இறுதியாக ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அதோட இம்பாக்ட் நம்ம பேசிட்டோம். பாமக கூட இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அதுவும் பேசியாச்சு. இப்போ புதிய வரவாக இருக்கிற தாவேகா விஜயோடைய முதல் மாநாடு போட்ட ஒரு மாவட்டம். ஸோ விஜய் அவர்கள் அங்கே நிற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா விக்கிரவாண்டி அப்படிங்கிறது வந்து தமிழக அரசியலில் ஒரு முக்கிய ஒரு தொகுதியாக இருக்குது. அந்த வகையில் விஜய் அவர்கள் எங்கே நிற்பாங்க? அங்கே நிற்பாங்க. தென் மாவட்டம் ஆகட்டும், இல்லை வட மாவட்டம் ஆகட்டும், இல்லை கொங்கு ஆகட்டும், எல்லா பக்கம் விஜய் படம் கூட்டம் வருது. ஆனால் ஓட்டு வருதாங்கிற கேள்வி வந்துச்சு. இதையும் தாண்டி விக்கிரவாண்டி முதல் மாநாடு போட்டாங்க. அது ஒரு சென்டிமெண்டலாக தாவேகாவுக்கு ஒரு கனெக்ஷனாக இருக்குது. ஸோ அதையே வச்சு விஜய் அங்கே நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சோசியல் மீடியாவில் நிலவிட்டு இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஏதாவது தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? விஜய் நிற்கிறத வந்து எப்படி சொல்லுது, ட்ரம்ப், புட்டின், மோடி அவங்களாலேயே சொல்ல முடியாது அவர் எங்கே நிற்கிறாருன்றது. ஏன்னா அவருக்கே தெரியாது நம்ம எங்கே நிற்க போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்றது. அந்த மாதிரி தான் தகவல் வருது. இப்போ யார் ஒரு கேண்டிடேட் எடுத்தாலும் இவங்கள இங்கே நிற்பாங்கன்ற ஒரு உத்தேசமாக நம்ம சொல்லலாம், இல்லைன்னா மாறுவாங்கன்னு சொல்லலாம். ஒன்று கடலூர் சொல்கிறாங்க, இல்லை விருகம்பாக்கம் சொல்கிறாங்க, இல்லை விக்கிரவாண்டி சொல்கிறாங்க, இல்லை கன்னியாகுமரி சொல்கிறாங்க. அதாவது விஜய் மதுரை தெற்கு, மதுரை மேற்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை நிறுவனத்தாக விழுப்புரத்தை பொறுத்தவரையும் அது வந்து திமுகவோட கோட்டை தான். அது வந்து பொன்முடி கையில் இருந்தாலும் சரி, இப்போ டாக்டர் லக்ஷ்மணன் கிட்ட மாறி இருக்கு, யாருக்கிட்ட மாறினாலும் அவங்களோட கலப்பணியும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி திமுகவை சார்ந்து தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து வட மாவட்டத்தை பொறுத்தவரையும் அங்கே வந்து வன்னிய சமூக மக்களும் அதிகம் இருக்காங்க, பழைய சமூக மக்களும் அதிகம் இருக்காங்க. அதனால் அந்த சமூக மக்கள் யாருக்கு என்ன வாக்களிப்பாங்கன்றதெல்லாம் இல்லாமல் அந்த ஊர் நிர்வாகிகள் மக்கள் கூட எப்படி இருக்காங்க, எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க, அங்கே இருக்க நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி போய் சேருதுன்றதை பார்த்து தான் அந்த மக்கள் வாக்களிச்சுட்டு வராங்க. ஏன்னா அவங்க சமூக மக்களையே அதிக அளவில் தோக்கடித்ததும் அங்கே தான். அந்த சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் நின்றவங்களையும் தோக்கடித்தது அதே விழுப்புரம் தான். அப்படின்னு பார்க்கும்போது திமுக விழுப்புரம் என்பது திமுக கோட்டையாக மாறியிருக்கு. ஆல்ரெடி 4 தொகுதி அவங்க கைப்பற்றிருக்காங்க. மீண்டும் 3 தொகுதிகளை கைப்பற்றும் வேலையில் ஈடுபடுறாங்க. மெயினாக திருப்பவும் சிவி சண்முகத்தை வீட்டுக்கு அனுப்புன்ற வேலையில் டாக்டர் லக்ஷ்மணனும் சரி, செஞ்சி சிவா போன்றவர்கள்லாம் மும்முரமாக செயல்படுறாங்க. இது தலைமைக்கு தெரிஞ்சு ஓகே உங்களோட வேலைப்பாடுகளை நீங்கள் செய்யுங்கன்னு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க.
தொடர்ந்து பார்ப்போம். வேட்பாளர் அறிவிக்கிற அன்னைக்கு என்னென்ன கள நிலவரம் இருக்குன்றதை பேசுவோம். மற்ற ஒரு தொகுதியை சூஸ் பண்ணுவோம். இல்லை நேயர்கள் எந்த தொகுதி கேட்குறாங்களோ அந்த தொகுதியை பற்றி பேசுவோம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி விழுப்புரம் கோட்டை வந்து திமுக கைப்பற்றுதா, இல்லை புதிய வரவான டிவிக்கு கைப்பற்றுதா, இல்லை என்னெல்லாம் மாற்றம் வருது அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன்ஸில் இருக்கிறப்பா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம சந்தித்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ கிஷோர்.